அன்புள்ள ஆண்டவரே, இன்று உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் எங்களை நித்திரையின்றி எழுப்பி அழைத்து வந்து உம்முடைய சமூகத்தில் கூடி வரச் செய்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் புதிதாக்கி உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கு எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்தி எங்களுடைய கண்களின் பார்வையும் இருதயத்தின் சிந்தனையும் பேசுகின்ற வாய்மொழிகளும் உமக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் நாம் சங்கீத புஸ்தகத்தில் இருந்து ஒரு சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். என்ன என்றால், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று எரேமியா 33:2 வாசிக்கிறோம். எரேமியா 33:3 வாசிக்கிறோம். இங்கு தாவீது சொல்லுகிற வார்த்தை, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி இக்கட்டில் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளோ அவர்களுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு 18வது சங்கீதத்தில் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆபத்திலே எனக்கு எதிராக வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற இந்த அனுபவம் நம்மை எந்த அளவு தேவனுக்குள் பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். 122வது சங்கீதம் 7வது வாக்கியத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு கூக்குரலுக்கும் ஆண்டவர் நமக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கிறார். அந்த குரல் அவருடைய சமூகத்தில் நமக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவம் நம்மிலே எப்படி பலன் கொடுக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் உண்மை நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அங்கு 17-18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவம் நமக்கு பலத்தை கொடுக்கும் என்று இந்த ஞானி சொல்லுகிறார். நீ எதை குறித்து நம்புகிறாயோ அந்த நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக உண்டு என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 10:24
வாசிப்போம் என்றால், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். உன் நம்பிக்கை வீண் போக, அது நிச்சயமாக முடிவு உண்டு என்று நாம் படித்தோமே. அப்படி என்றால் நாம் விரும்புகிற காரியம், நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். 20வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்கும் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விரும்புகிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் நம்மை பலப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 37வது சங்கீதத்தில் நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 37வது சங்கீதம் 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய வாக்குகளை நாம் கேட்டு நடக்கும்போது நமக்கு ஆண்டவர் மிகுந்த கிருபைகளை கொடுக்கிறார். 21வது சங்கீதம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பங்களை அவர் ஆண்டவர் தள்ளாது இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அதை ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். கண்டிப்பாக இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தரிடத்திலே ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நான் தலைநற்று மிகவும் நெருக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்புக்குள் நான் கதறுகிறேன் என்று சங்கீதக்காரர் 38வது சங்கீதம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார். அப்படி உள்ளத்திலே கதறுகிற அந்த கதறுதலை கேட்ட ஆண்டவர், நான் உனக்கு கொடுப்பேன், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்றால், நாம் நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொள்ளாதபடி, நம்முடைய பாவங்களை முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி நாம் தேவ சமூகத்தில் மனம் திரும்பி தேவனை வேண்டிக் கொள்ளும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். 38வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவங்களை பெற்றிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லா நிலைகளிலும் நமக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்பதை நான் உணர வேண்டும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று 37வது சங்கீதம் 4வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், அவர் என் வேண்டுதல்களை எனக்கு கொடுத்தார்.
இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுக்குள் இசைந்து இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் வேண்டுதல்களை, உன் மன்றாட்டை நான் கேட்டு உனக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நம்முடைய மனபாரத்தை நாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டுமென்றால் ஆண்டவர் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை இப்பொழுது நாம் கேட்டோம். அந்த வார்த்தையை நமக்குள்ளாக தக்க வைத்து கொள்ள, அந்த வார்த்தையின்படி நாம் விரும்புகிற காரியம் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம், கர்த்தரை நேசிப்போம். கர்த்தர் நமக்கு பலத்த தருகமாய் இருப்பார். ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி உம்முடைய வல்லமையினால் நாங்கள் ஆண்டவரே சகலவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நாளை கேட்போம். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் தேவனுக்குள் நமக்கு மிகுந்த தர்க்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.